Hello guys, welcome back to another video. So in the video நம்ம இன்னைக்கு வந்து RSK ஓட birthday celebration video. Happy birthday mama. டைம் இப்போது 11:27 ஆகுது. எங்கள் கேங்லேயே நாங்கள் இது வரைக்கும் யாருக்குமே நைட்டு 12 மணிக்கு வந்து யாரையுமே விஷ் பண்ணதில்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மாட்ட நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம். அதனால் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. எல்லாமே திடீர்னு பிளான் பண்ணி எல்லாம் எப்படி இல்லாமல் அடித்து பிடிச்சி ஒரு கேக்கை வாங்கியாச்சு. பயல் இனி போய் எழுப்பணும். அதான் இப்போ இருக்கிற மெயின் கண்டென்ட்டு. இனி எழுப்புனா ஐயோ சப்போஸ் எழும்பலைன்னா 150 ரூபா வேஸ்ட். அந்த நைட்டை அவன்கிட்ட தான் போகிறோம். கால் தேட்டு பர்த்டே அந்த கேக்கு இவ்வளோ பைசா வாங்கணும். லேட்டெல்லாம் அவன்கிட்ட தான் வாங்கியது. ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நாங்களும் ஒரு 11:45 போல் அவங்க வீட்டு பக்கத்தில் போயிட்டோம். நாங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தோம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அதாவது அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாட்ட. ஆனால் அவங்க வீட்டில் இருந்த நாயை நாங்கள் மறந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து சைலண்டாக போய் அவனை பெட்டில் இருந்து தூக்கி எழுப்பலாம் அப்படின்ட்டு. பட் அந்த பிளான் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. 12 மணிக்கு எழுப்பி என்னோட போடு வீட்டு போடு. ஸோ நைட் அப்படியே ஃபோனெல்லாம் எடுத்து எல்லோரும் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அந்த செல்ஃபியில் உண்டு. ஸோ எனிவே கேக் வாங்கியாச்சு. ஸோ இனிமேல் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வேண்டியது தான். Happy birthday to you. Happy birthday to mama. Happy birthday to you. Angulaku. Poga. Daddy. நீங்க கொடுங்க. நீங்க கொடுங்க. அக்கியத பேரு. மாமா கொடுங்க. மாமா குட்டி கொடுங்க. சே வேண்டாமா? சரி வேண்டாமா? வேணா நீ கொண்டு வந்த பையன் கொண்டு ஏய் அண்ணா என்ன சாப்பிடுங்க. வெறும் சாப்பாடு மட்டும் தான் அந்த ஃபேஸ்ல எல்லாம் தடை கத்தி உடைஞ்சி அவங்க குடிச்சுங்கடா முடி. இல்ல மாமா இல்ல இதோட முடியும். சாப்பிடலாம் மாமா. சாப்பிடலாம் எல்லாம் இதோட முடியும். பொறுமையா சமந்தமே இல்லாம நிமிஷங்கள் எல்லாம் தடை விடு. மாமா நான் குடிச்சிர மாட்டேன் தெரியல. இது விஞ்ஞாபன பத்தி. போ நிதி கேக் நல்லா இருக்கா? கேக் என்ன பாருங்க பாவம். ராத்திரி குடிச்ச மாதிரி போங்க. நான் போனா சாப்பிடுறேன். அப்ப சரி குடியா கேக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக மூஞ்சிலெல்லாம் தடவி எடுத்துகிட்டு பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இனி பார்ட் 2 தான். இனி நம்ம வந்து சாப்பாடு தான். நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஸோ என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஓகே எல்லோரும் ஃபிக்ஸ் ஆகி பரோட்டா பீஃப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். சரி பரோட்டா வாங்கலாம்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது மழை வந்துடுச்சு. ஸோ ஒரு இடத்துல நின்னோம். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் போல் வெயிட் பண்ணி மழை லைட்டாக கம்மியான உடனே பைக் எடுத்துகிட்டு கருங்கலுக்கு பறந்துட்டோம். ஸோ கடைக்கு வந்து மாஸ்டர்கிட்ட 70 பரோட்டா 10 பீஃபு அப்புறம் ஒருத்தன் வந்து சாம்பார் கேட்டிருந்தான். ஸோ அதையும் சொல்லிவிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு நின்னோம்.
பரோட்டாலாம் ரெடி ஆகிடுச்சு, வாங்க கிளம்பலாம் இங்கேருந்து. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா மேல்மிடாலம் பீச். எல்லா பசங்களும் ரெடியாக இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்திருக்கோம். சும்மா அப்படி பக்குவமாக இலையை விரித்து அதில் பரோட்டாவை அப்படியே விரித்து வாங்கின பீஃபை நடுவில் கொட்டி அப்படியே சால்னாவை அப்படியே மேலோட்டமாக தெளித்து சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். 1000 தான் இருந்தாலும் பரோட்டா பீஃபு வேறு லெவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீஸ்.